இங்கே பாரு மாமா. நான் சிரிப்பு வண்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களாங்கண்ணா? அப்படி ஒரு சேனல் இருக்கிறதே தெரியாதுங்க தம்பி. நான் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மிஸ் பண்ணிட்டீங்கண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா 500 கொடுத்துருப்போம். தம்பி பண்ணாம சரி, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்கண்ணா. சரி வாங்க சொல்லுங்கண்ணா. நீங்கள் பேசிட்டு நான் கேட்டுட்டு தான் இருந்தேங்க. நீங்கள் சொல்கிற வீடியோ வந்து சிரிப்பு வேண்டிய வீடியோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களா? அடடா, மிஸ் பண்ணிட்டீங்களே. ஏங்க ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னார். சரி. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நாங்கள் 500 கொடுக்கலான்னு இப்போ தான் முடிவு எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க. ஐயோ அது போச்சா எல்லாம் பார்த்து சொல்லுங்கண்ணா. உங்கள் சேனல் சிரிப்பு வண்டி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குதா? பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுனா சரிங்க பார்த்துக்குங்க. நீங்கள் 500 கொடுக்குறீங்களா? 500 பணம் கொடுங்க. அடடா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். எனக்கு உங்களுக்கு காசு கொடுக்கலான்னு தான் ஆசையாக இருக்குதுங்கண்ணா. காலையிலேருந்து நான் இன்னும் சாப்பிடவே இல்லைங்கண்ணா. சுத்தமாக காசே இல்லைங்கண்ணா. ஆக மொத்தம் நீங்கள் வந்து காசு கொடுக்குற ஐடியா இல்லை, அப்படித்தானே? ஆமாம். கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம்.